கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் தலைப்பு என்னன்னாக்கா, ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் பேசிக்கிறாங்க. அதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஷ்யன் குருகிட்ட கேட்குறாரு, நான் பரிசுத்தமாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாருங்க. அதுக்கு அவர் என்னன்றாரு, சில வார்த்தைகளை வச்சு நான் உன்னோடு பேசுகிறேன், அந்த வார்த்தைகள் தேவனுடைய வசனத்துலேருந்து நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் நம்மோடு கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த குரு என்ன சொல்கிறாரு சிஷ்யனுக்கு, அதை சிஷ்யன் கேட்டாக்கா என்ன நடக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. முதல் வசனம் படிக்கலாம். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இங்கே என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் பரிசுத்தம் ஆக முடியும் அப்படின்றாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சிந்தனையால் தான் நம்ம என்ன ஆகிடுறாங்க, நம்ம பாவியாக ஆகிடுறாங்க. புரிஞ்சுங்களா? அநேக மக்கள் விழுந்து போகிறது எதனால் விழுந்து போகிறாங்கனாக்கா, அவங்க சிந்திக்கிற சிந்தனையால் தான். இந்த உலகத்துக்கே சாத்தான இருக்கிற லூசிபர் எப்படி விழுந்தாருங்க, சிந்தனையால் தான் விழுந்தார். புரிஞ்சுங்களா? லூசிபர் தான். அப்போ என்ன பண்ணார், அந்த சிந்தனையில் தான் என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்துட்டார். நான் அப்போ என்னன்னாக்கா, கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தனையே உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, நீங்கள் பரிசுத்தமாக மாறிடுவீங்க அப்படின்றத அவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். கேவாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் 3:23. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அதாங்க. அப்போ கிறிஸ்துவோடைய சிந்தனைக்குள்ளே நம்ம இருந்தால் நம்ம என்னவாயிடுறோம்னாக்கா, நம்ம கிறிஸ்து உடையவராக ஆயிடுறோம். கிறிஸ்து யாராக இருக்கிறாரு, தேவனுடையவராக இருக்கிறாரு. அப்போ என்னன்னாக்கா, நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிது லிங்க்கு. நம்ம எந்த சிந்தனையில் இருக்கிறோன்றது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அநேக சிந்தனை நம்மளுக்குள்ளே வரும் போகும். அது ஒரு காற்று மாதிரி நம்ம மேலே வீசும், வரும், காற்று அடிக்கும், போயிடும். சில நேரத்தில் நல்ல காற்று வரும், சில நேரத்தில் கெட்ட காற்று வரும். புரியுதுங்களா? இப்போ ஒரு பூக்கடை பக்கத்தில் போனாக்கா என்ன வாசனை வரும், நம்மளுக்கு பூ வாசனை தான் வரும். ஒரு புணத்தை எரிச்சுன்னுக்கிறாங்கனாக்கா என்ன வரும், அந்த புண வாசனை தான் வரும். புரியுதுங்களா? அந்த காற்று டெஸ்ட் நம்ம மேலே எப்படி வீசுதோ, அது அங்கே என்ன இருக்குதோ அந்த சூழ்நிலை தான் நம்மளுக்கு தோணும். அப்போ என்னன்னாக்கா, நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் எப்படியாப்பட்டது, நம்ம யார் கூட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறோம், நம்மளுக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா, யார் கூட நம்ம அதிகமாக க்ளோஸ் ஆகிறோமோ அவங்களுடைய கேரக்டர் தான் நம்மளுக்குள்ளே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க. கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். என்ன சொல்கிறாரு, அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் கேட்டு அதன்படி நம்ம நடந்திருந்தால் நம்ம எப்படி இருப்போங்க, அதே மாதிரி தாங்க இருப்போம். ஆவிக்கேற்ற மாதிரி நம்ம இருப்போம். நம்ம பேச்சும் நம்ம செயலும் நம்ம நடத்தியும் எப்படி இருக்கும், ஆவிக்கேற்ற மாதிரி இருக்கும். அதை மீறி நம்ம உலக மக்கள் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னு இருந்தாக்கா, நம்ம பழக்க வழக்கலாம் உலக மக்களை போல தான் இருக்கும். நம்ம யாருன்றது சில இடத்துல சொல்லுவாங்க, உன் பேச்சை வச்சே நான் என்ன பண்ணேன், உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம கேரக்டர் என்ன, நம்மளை ஈஸியாக என்ன பண்ணிவிடுவாங்க, பேச்சை வச்சு இடம் பண்ணிவிடுவாங்கன்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் படிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். பொறாமையின் துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் இந்த உலகத்தின் பழக்க வழக்கத்துக்கும் என்ன பண்ணாதீங்க, போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்து கொள்ளுங்க அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, நம்ம அவருக்குள்ளே இருக்கணும், அவர் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு இருந்தாக்கா நம்ம உலக மக்களை போல தான் இருப்போம். நம்மளுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. அந்த உலகத்துலேருந்து நம்மளை
தேவன் பிரித்து எடுத்திருக்கிறாருன்றதை நம்ம உணர்ந்தாக்கா நம்ம வாழ்க்கைன்னா பிரகாசிக்கும்ன்றதை நம்ம பார்க்குறோங்க. இன்னொரு வசனம் பண்ணி லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுதாங்க என்ன சொல்றாரு, அதேத்தான் அதேத்தான். அப்போ என்னக்கா அவங்க ஃபஸ்ட்டே சொல்கிறாரு ஒரு ரூல்ஸ், ஒருத்தன் என் பின்னாடி வரத்துக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணணும், சிலுவையை சுமந்து தன்னை தானே வெறுத்து வரணும். அப்போ நான் வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வராரு. இவர் இயேசு கிறிஸ்து போயின்னுக்கிறாரு, பின்னாடியே போயின்னுக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா இயேசு கிறிஸ்து முன்னாடி போயின்னுக்கிறாரு, இவர் பின்னாடி போயின்னுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அடிச்சவர் முன்னாடி போகுது, இவருக்கு அடிச்சவர் பின்னாடி போயின்னு இருக்கு. ஆனால் சொல்லிட்டாரு, நான் உன் பின்னாடி வரேன், நான் என்னை வெறுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ நம்ம நடந்து போயினே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், திரும்பி பார்க்குவோம் எவ்வளோ தூரத்தில் வராங்க அப்படின்னு. இவருக்கும் அவருக்கும் ஒரு 5 அடி 10 அடி வித்தியாசத்தில் வந்துனே இருந்தால் பரவாயில்ல. நாலாவது கிலோமீட்டர் கணக்கில் என்ன ஆகிடுதுங்க, வித்தியாசம் ஆகிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த உலக ஆசைகளுக்கு இந்த உலக விஷயங்களுக்கும் நம்ம செவி கொடுத்து போனாக்கா நம்மளுக்கு ஆசை இருக்கும், எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவோடைய வருகை வரும்போது நம்ம உத்தமமாக நிற்கணும், நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக மாறணும் அப்படின்ற ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த உலக சூழ்நிலைகள் நம்மளை போட்டு வதக்கி கொண்டு இருக்கிறதுனால நம்ம வைக்கிற ஒரு அடி என்ன இருக்குன்னா பின்னாடி போயினே இருக்குது, நம்ம அவர் கிட்ட போய் சேர முடியல. நாலாவது நம்மளுக்கு பிரிவினைகள் அதிகமாக ஆகிடுது. அப்போ பிரிவினை அதிகமாக ஆகிடுதுனாக்கா அங்கே படி கேட்குறாரு, ஆண்டவரே நான் விட்டு மறுபடியும் வரணும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. ஒரு வசனம் படிங்க, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதை இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய இதயத்தை கல்லான இதயத்தை எடுத்து போட்டு என்ன பண்ணுறாருங்க, நிலமான ஒரு இதயத்தை தராரு. அது அவர் கொடுக்குற இதயம் எப்படியாப்பட்டதாக இருக்குனாக்கா, நம்ம சிந்தனைகள் செயல்கள் அவரை போல் மாறிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது பெற்றுக்கொண்டோன்றதை நம்ம மறந்துட்டு நம்ம மீண்டும் கல்லான இதயத்தை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மனசில் வச்சுக்கணும். தேவன் நம்மளுக்கு இத்தினால் செஞ்சுருக்கிற நன்மைகள் எல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம உடனே மறந்துடுறோம். அவர் மறக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு கஷ்டம் ஜாஸ்தியாகுது, வேதனைகள் ஜாஸ்தியாகுது. அதான் அந்த இதில் சொல்கிறாரு இல்லைங்களா, உபாகமத்தில் அங்கே சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன அப்படின்னா, என் பேச்சை கேட்டு நீ நடந்தீன்னா நீ போகிற இடம்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ நிற்கும் போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ தலையாக இருப்ப, வாளாக இருக்க மாட்டேன், உன் எப்பவுமே உன் தானியங்கள் ரொம்ப இருக்கும் அப்படின்னு ஒரு 17 வசனம் 18 வசனம் ஆசீர்வாதத்தை பற்றி வரும். அப்படி நடக்காத போயிட்டின்னா ஒரு 35 வசனம் கிட்டத்தட்ட சாபம் தான். அப்போ என்னன்னாக்கா, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்துட்டு என்ன பண்ணுக்கிறோம், நம்ம சாபத்தை வாங்கிக்க போகிறோம் நம்ம. அப்போ அதுக்கு தாங்க சொல்கிறாரு, உன்னுடைய கல்லான இதயத்தை நான் எடுத்து போட்டுட்டு ஆல்ரெடி என்ன பண்ணாத, மறுபடியும் நீ கல் மனுஷன் மாதிரி உன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்காத, நீ தேவனுக்குரிய மனுஷனாக நீ நடந்து கொள்ள அப்படின்றாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இதயத்தை சீர்படுத்துகிறாரு. சில விஷயங்கள் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம சீர்படுத்தி நம்மளை பரிசுத்தமாக்குறாரு. அதை நம்ம பரிசுத்தம் வாய்ந்த நம்ம மறந்துட்டாக்கா பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி அநேக மக்கள் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்கனாக்கா, ஆரம்பத்தில் கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை கேட்டு வந்து தேவனுடைய சாட்சிகளை நான் சொல்லணும், தேவனுக்காக நான் சாட்சியாக வாழ்கிறேன்னு சொல்லி வந்தவங்க லாஸ்ட்டில் பின்தாங்கி போயிட்டாங்க. சில சூழ்நிலைக்காரங்க என்ன பண்ணாங்க, சபையை விட்டே போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அவங்களுடைய நிலைமை. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் தேவனை நீங்கள் பார்க்கல,
தேவனுக்குரிய விஷயங்கள் போல் என்ன பண்ணல, நீங்கள் நடக்கலை, சிந்திக்கலை. நீங்கள் உங்களுடைய சிந்தனையில் சிந்தித்தீங்க, உங்களுடைய செயலில் நீங்கள் செஞ்சீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபமாக இருக்குமான்னு பார்த்தீங்க, அது லாபம் கிடைக்கல, நஷ்டம்னு நினச்சி என்ன பண்ணீங்க, நீங்கள் கிளம்பிட்டீங்க. அப்போ என்னன்னாக்கா அது என்னத்துக்கு சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல சொல்கிறாரு, முடிவு பரிந்தம் வரைக்கும் நிலைச்சி நிற்கிறவன் தான் ஜீவித்த கிரீடம் பெற முடியும். சும்மா நம்ம சோதனை வருது, வேதனை வருது, எனக்கு நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம போனாக்கா தேவனுக்கு தெரியாதா எந்த டைமில் எதை கொடுக்கணும் என்னன்ட்டு? புரியுதுங்களா? நம்மளுக்கே தெரியும், நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த டைமில் இது கொடுக்கணும், இந்த டைமில் அது செய்யணும் அப்படின்ட்டு. தேவன் நம்மளை கைவிட்டுருவாருங்களா? அந்த பொறுமை இல்லாத போயிடுச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்துவராக இருந்து பிரயோஜனம் இல்லாத போதும். புரியுதுங்களா? இன்னொரு வருஷம் படிங்க. 1 யோவான் 3:24. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அதுதாங்க இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, வந்து ஒரு குரு என்ன சொல்கிறாரோ அது என்ன பண்ணணும், சிஷ்யன் கேட்கணும். அப்போ கேட்டால் தான் அந்த குருவுக்கு ஏற்ற சிஷ்யனாக இருக்க முடியும். இன்றைக்கி நம்மளும் அதே தாங்க. நம்மளுக்கு குரு யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குரு என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி கேட்டு நடந்தால் தான் குருக்கும் சந்தோஷம், சிஷ்யனுக்கும் சந்தோஷம். அவங்க என்ன சொல்கிறாரு, அவருடைய கட்டளையை கேட்டு கை கொண்டு அதுலேயே நிலைச்சி நிற்கிறவன் எப்படி இருக்குவாருங்க? அப்படிங்காது அவருக்குள்ளே நிலைச்சிருப்பாங்க, அவர் நம்மளுக்குள்ளே நிலைச்சிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒரு சிஷ்யனுக்கு ஒரு பிரச்சனை வந்து குரு வந்து நிற்குவார். புரியுதுங்களா? அது எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ அவங்களோட சிஷ்யமாக இருக்கலாம், சிஷ்யனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி குரு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம், ஒரு வேலை மேலேயோ இல்லை ஒரு வீட்லேயோ ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவார், அந்த குரு வந்து நிற்குவார். சரி நான் பார்த்துக்கிறேன் விடு, நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவருடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, அவர் இருக்கிறார். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்தாக்கா, நம்ம வாழ்ந்தாக்கா அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ளே அவர் இருக்கிறார். அதுதான் விஷயம். அப்போ நம்மளுடைய கேரக்டர் எப்படி மாறணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து மூலம் மாறணும். அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொண்டு நடக்கணும். இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 5:6. மத்தேயு 6:25-26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, நம்மளை ரொம்ப விசேஷித்தவங்கன்னு சொல்கிறாருங்க. நம்மளை நீங்கள் ஆகாயத்து பறவைகளை பார்க்கல நீங்கள் ரொம்ப விசேஷித்தவங்க நீங்கன்றாரு. அந்த விசேஷித்தவங்கன்ற விஷயத்த என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மறந்து போயிடக்கூடாது. ஏன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. தேவனை துதிக்கவும், தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய காரியங்கள் எல்லா ரகசியங்களும் திட்டங்களும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுக்கிறோம், நம்ம யாருன்றதை மறந்துட்டாக்கா நம்ம கிறிஸ்துவாக இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவாக இருக்கணும், கிறிஸ்துவ போல் நடக்கணும்னாக்கா ஒரு 3 காரியம் இருக்குது. புரிஞ்சுங்களா? நம்ம கண்டினியூவாக ஒரு கிறிஸ்துவங்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி செய்கிற காரியம் ஒரு 3 காரியம் இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும், அதிகாலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். அதே நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணணும். நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஜெபம் பண்ணலன்னாக்கா வெளியில் போய் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? புரியுதுங்களா? குடும்பம் ஜெபம் நம்ம குடும்பத்தில் இல்லைனாக்கா இப்போ நம்மளுக்கு சின்ன அடுத்த ஜென்ரேஷன் யாருங்க, நம்ம பிள்ளைங்க. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்மளே அதை பண்ணலனாக்கா, நம்மளே இந்த உலக மக்களை போல் வேறு சிந்தனையில் வேறு கதையில் அந்த உலக மக்கள்கிட்ட போய் பேசின்னு இருந்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கையை என்ன ஆகாது, வளராது. நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? அப்போ என்னன்னாக்கா அதிகாலையில் ஜெபம்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு காத்தால ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சிலர் 3 மணிக்கு எழுந்திக்குவாங்க, 4 மணிக்கு எழுந்திக்குவாங்க. நம்ம ஏந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஏந்திரிச்சு, ஏன்னா நைட்டு படுக்கிறவங்க காத்தால் ஏந்திரிக்கிறாங்களேன்றது கேரண்டி கிடையாது. அந்த மாதிரியான உலகத்தில்
நம்மளுக்கு மறுபடியும் ஒரு நாள் கொடுத்துருக்குறாரு. புரியுதுங்களா? நம்ம வாழ்கிற நாட்களே கொஞ்சம் தான். அந்த கொஞ்ச நாட்களில் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு நாள் நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்குறாரு. தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு தேவனை துதித்து ஒரு பாடல் பாடி என்ன பண்ணணும், நம்மளை புதுப்பித்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளே புதுப்பித்து கொள்ளலைனாக்கா நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, புதுப்பிக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அதுதாங்க என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொடுத்துக்கிறாரு நம்மளுக்கு. இது வந்து தேவனுடைய ஆலயமாக இது கொடுத்துக்கிறாரு. இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய வேலை, நம்ம செய்யணும். இது இப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், ஒரு குளம் அப்படி இருக்க கோயில் இருக்குதுனாக்கா அந்த கோயில் என்ன பண்ணுவாங்க, காத்தாண்டே போய் அந்த கோயிலெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி அதை அலங்காரம் பண்ணி அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அது ஒரு கோயில். இது அப்போ தான் 4 பேர் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ இதை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுட்டு இருக்கிறோம், இது எவ்வளோ நம்ம பரிசுத்தம் பண்ணுறோம், இதை நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய ஆலயன்றதே நம்ம மறந்துட்டாக்கா அப்போ உலக மக்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனாக்கா, நான் உன்னிலும் நீ என்னிலும் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர் நம்ம காட்டணுன்னாக்கா எப்படி காட்ட முடியும்? இந்த ஆலயத்து மூலிமா தான் நம்ம காட்ட முடியும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இந்த ஆலயத்திலேருந்து தான் நம்ம செஞ்சு காட்ட முடியும். நம்மளுடைய சமாதானமும் சரி, நம்மளுடைய பொறுமையும் சரி, நம்மளுடைய ஜெபமும் சரி, நம்மளுடைய பேச்சு எல்லாமே எப்படி இருக்குங்க, இந்த ஆலயத்திலேருந்து தான் வெளியே போதுங்க. இந்த ஆலயத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இந்த உலக மக்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை பார்க்குறாங்க. இந்த ஆலயம் எப்படி ஆகப்பட்டதாக இருக்குது, ஒரு சில இடத்துல ஒரு மாதிரி இருக்குதா, இல்லை இன்னொரு சில இடத்துல இன்னொரு மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சொல்கிறது இந்த 3 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 போயிடுச்சு. ஒன்று ஜெபம் பண்ணுறது, இன்னொன்று பைபிள் படிக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாருக்கிட்டேயும் பொறுமையாக பேசுறது, சமாதானமாக நடந்துக்கிறது, சாந்த குணமாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவோடைய கேரக்டர். அதை நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க. ஏன்னா இந்த ஆலயத்திலேருந்து நம்ம என்ன வேணாலும் நல்லது செய்யலாம், தேவனுக்கு மகிமையாகும். ஆனால் இந்த ஆலயத்தில் இருந்து நம்ம மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சால் அந்த கெட்டது யாருக்காகுது? அவங்க சொல்கிறாருங்க இல்லையா, தேவனுடைய ஆலயத்தை யாராவது கெடுத்தா அவனை தேவனே கெடுப்பார். அப்போ என்னன்னாக்கா, இந்த ஆலயத்திலேருந்து நம்ம ஏதாவது ஒரு கெட்டது நம்ம செஞ்சாக்கா தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தீட்டுப்படுத்துகிற மாதிரி, அசுத்தப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறோம் நம்ம. அப்போ என்ன பண்ணுறாரு, தேவனுடைய ஆலயம் கெட்டு போகும்போது அவரே அந்த இடத்துல வந்துட்டு நம்மளை தண்டிக்கிறார். அப்போ தான் சோதனைகள் வருது. புரியுதுங்களா? அப்போ வந்து அந்த 35-36 வசனம் சாபம் வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் வரும். ஒன்றொன்னா கண்டினியூவாக சாபம். போகிற இடம்லாம் சாபம் தான். ஒன்றுத்துக்கும் இல்லாத சும்மா ஒரு சின்ன பூச்சி, அந்த பூச்சி வந்து நம்மளை பயப்படுத்தும். ஏன்னா தேவனுடைய நிழலில் நம்ம இல்லை, அவருடைய பலத்தை கைக்குள்ளே நம்ம இல்லை. அப்போ என்ன ஆகுதுங்க, ஒன்றுத்துக்கு இல்லாத சாதாரண ஒரு சின்ன பூச்சி வந்து நம்மளை என்ன பண்ணோம், பயப்படுத்தும். அதை பார்த்து பயந்து ஓடுவோம் நம்ம. அப்போ என்ன அப்படின்னாக்கா, சில விஷயங்கள் நம்மள மாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்க, இன்னும் 2 மாதம் வந்துச்சுனாக்கா கிறிஸ்மஸ், அப்படி நியூ இயர். வருஷம் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அது மாறினே இருக்கும். நம்ம வாழ்க்கை என்ன மாறி இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கை இன்னும் மாறணும். நம்மளோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாற்றணுன்னாக்கா தான் அது யார் நினைக்கணுங்க, நம்ம நினச்சா தான் அது முடியுங்க. மற்றவங்க நினச்சா அந்த விஷயங்கள் முடியாதுன்னு பார்க்குறோங்க. அதை தான் சொல்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா, நம்ம அதை பெற்றுருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம சில இடத்துல நடந்துக்கும் போதும் பேசும்போதும் சில பேரெல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னாக்கா, தேவனுடைய ஆவி அவங்க மேலே இருக்கிறது என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. நம்ம சிம்சனுங்கிறார் இல்லைங்களா, அவருக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டிருந்துச்சு.
நிறைய இடத்துல தேவனுடைய ஆவியை அவர் என்ன பண்ணார், யூஸ் பண்ணார். அந்த நிறைய இடத்துல தேவனுடைய ஆவி அவர் மேலே இருக்கிறதுன்றதே என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டார் அவர். புரிஞ்சுங்களா? புறஜாதியான மக்கள் 1000 பேரை அடிச்சு சாவ வச்சவருக்கு அன்றைக்கி வந்து அவர் பிடிக்கும் போது ஏன்னா ஒரு 40-50 பேர் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஏன் அவரால் அடிக்க முடியல? அது முடிய வெட்டிட்டாங்க. தேவனுடைய ஆவி என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. 1000 பேர் அடித்த வீரனுக்கு ஒரு 10 பேர் 20 பேர் அடிக்க முடியாதா? அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ஆவி நம்மக்கிட்ட இல்லைனாக்கா சும்மா இருக்கிறவங்க நம்ம துரத்துவாங்க. ஒரு தெருவில் போகிற நாய் வந்து நம்மளை பார்த்து கொலிக்கும். அந்த நாய் பார்த்து நம்ம பயந்து ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் யாரே நம்மளுக்கு நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க நிரந்தரம் கிடையாது. நம்மளுக்கு நிரந்தரமானவங்க யாருன்னாக்கா தேவன் ஒருவர் தான். புரியுதுங்களா? நம்ம தேவனுடைய பக்கத்தில் இருந்தாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாது, எந்த ஒரு பொல்லாப்பும் நம்மளுக்கு நேரிடாது. நம்ம பக்கத்தில் என்ன பண்ணுறாருங்க, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தூதரில் அனுப்பி நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய ஆவியும் போச்சு. அது மட்டும் போச்சா, அவர் கண்ணும் போச்சு, கடைசியாக உயிரும் போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? நம்மளுடைய வாழ்க்கை அதே தான். ஆனால் யாருங்க அவர்? இஸ்ரேலுக்கு விஸ்வாசத்தில் ஒரு வீரன் அவர். அந்த இஸ்ரேலுக்கே வந்து ஒரு ஜட்ஜு, அவர் நியாயாதிபதி. அவர் அத்தனை பேரை வழி நடத்துகிறாரு. அப்பேற்பட்ட மனுஷனை என்ன ஆகிட்டாருங்க, விழுந்து போயிட்டார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கிறதுன்றது நம்ம என்ன பண்ணணும், நம்ம உணரணும். ஆனால் அந்த இடத்துல தேவன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாருங்க. அந்த அம்மா வந்துட்டு கேட்குது, உனக்கு பலம் எங்கேருந்து வருது, எப்படி பலம் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு கதையாக சொல்கிறாரு. அந்த 3 தடவை என்ன ஆகுதுன்னா அவர் பொய் தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த பொய் சொல்லும்போது கூட அவர் நினச்சி பார்க்கல, எதுக்கு இவங்க இப்படி கேட்குறாங்க, நம்மளை எதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு தெரியல. அவர் என்ன பண்ணிட்டார், தேவனுடைய மகிமையை டோட்டலாக மறந்துட்டார். அதனால் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுனாக்கா கேள்விக்குரிய ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்காக பைபிளில் வச்சுருக்குறாங்கனாக்கா இதை பார்க்குறவங்க நீங்களாவது என்ன பண்ணுங்க, உஷாராக இருங்கோ அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வச்சுருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. நம்ம இன்னொரு வசனம் படிங்க, 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அதாங்க என்னன்னாக்கா நம்ம யாருக்கு ஆலயமாக இருக்கிறோங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஆலயமாக இருக்கிறோம் நம்ம. அப்போ உயிரோடு இருக்கிற தேவனுக்கு நம்ம ஆலயமாக இருக்கணும்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷங்க அது. அந்த சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னாக்கா இன்றைக்கி அநேக மக்கள் இருக்கிறாங்க, அநேக உலக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னுடைய சொந்த ஜனமாக இருக்கிறீங்கன்றாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிற தான் முக்கியமாக இருக்குது. இன்னொரு வசனம் படிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அதாங்க என்ன சொல்கிறேன்னா அவருடைய அடிச்சுவரில் நம்ம என்ன பண்ணோம், நடந்து போனோம். அவருடைய வார்த்தைகளையும் வசனத்தை கேட்டு நம்ம அதே மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரு, அவர் மாதிரியாகிறாரு. என்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க வாங்கன்றாரு. அதே வார்த்தை என்னன்றாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ஆகுங்க, என்னை போல் இருங்க, என்னை போல் வாங்க, என்ன மாதிரி வாழுங்க, என் பின்னாடி என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா இயேசு என்ன சொன்னாரோ அது அப்படியே என்ன பண்ணார், பவுல் கேட்டார், அதன்படி செஞ்சார், அதன்படி வாழ்ந்தார். அதே தான் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு சொல்கிறாரு. ஏன்னாக்கா நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவர் தேவனுடைய மகன், அவருக்கு எல்லாமே முடியும், அவர் இயேசு கிறிஸ்து எல்லாமே செய்வார், சாதாரண மனுஷனால் எப்படி செய்ய முடியும்? அப்போஸ்தலர் பவுல் சாதாரண மனுஷன், புரிஞ்சுங்களா? அப்போஸ்தலர் பவுல் சாதாரண மனுஷனாக இருந்தவர் எப்படி மாறிட்டாருனாக்கா தேவனுடைய வார்த்தைகள்லாம் வசனத்தை கேட்டு அவர் ஒரு துணியை கொண்டு போயிட்டு ஒருத்தர் உடம்பு சரியில்லாத இடத்துல போய் போட்டால் அவங்களுக்கு உடம்பு குணமாயிடும்.
அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு வல்லமை, விசுவாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம துணி எத்தனை ஏற்கப்பட விசுவாசம் அவங்க ஜனம் ஆகுமா, செத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேரக்டருக்கும் அப்போஸ்தலர் கேரக்டருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆனால் இன்னொன்று நம்மளுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, நம்ம அவரை போல் என்ன பண்ணணும், மாறணும். முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை, முடியும். முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்றும் இல்லை, முடியும். ஆனால் முழு மனதோட நம்ம எது செஞ்சாலும் தேவனுக்காக செய்யணும். இன்னொரு வசனம் படிங்க, ரோமர் 8 27 28. ஆவி தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, நம்மளை அழைச்சிட்டார் தேவன், ஒரு விஷயத்தை சொல்லி நம்மளை அழைச்சிட்டாரு. அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னாக்கா படிங்க, அந்த 28 வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதாங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய தீர்மானம் ஆல்ரெடி தேவன் தீர்மானம் பண்ணிட்டாரு, நீங்களாம் வாங்குவோன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இப்போ ஒரு கூட்டத்தை சொல்ல ஒரு 50 பேர் 100 பேர் வாங்குன்னு சொல்லிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சகலமும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், நன்மையாக நடக்கும். அந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணணும், கடைசி வரைக்கும் அதை பெற்றுக்கொண்டு பிடிச்சி கொண்டு அதை நம்ம என்ன பண்ணோம், சிந்தனையில் வச்சுக்கணும். நான் எப்படியாவது என்ன பண்ணோம், போகணும்னு. இப்போ நம்மளாம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ புக் பண்ணுறோன்னாக்கா ஆயத்தம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா சீசனுக்கு சில டைமில் வந்து ஒரு சீட்டு கூட கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய்ட்டு புக்கிங் பண்ணுவோம். புக்கிங் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணிக்கின்னு துணியெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு அங்கே நம்மளுக்கு ஒரு 9 மணிக்கு ட்ரெயின் இருக்குனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 7 மணிக்கெல்லாம் வீடு விடுவோம். சென்ட்ரலில் டிராஃபிக் எப்படி இருக்குதோ ஏதாக்குதோ புரியுதுங்களா. இப்போது சர்ச்சுக்கு லேட்டாக போயிட்டு அங்கே சாக்கு போக்கு சொல்கிறேன் இல்லைங்களா, டிராஃபிக்கில் மாட்டிக்கினேன், லேட்டாக ஆகிடுச்சு, ஆட்டோ கிடைக்கல, இதெல்லாம் சொல்கிறேமே. இதெல்லாம் இந்த ரீசன்லாம் போயிட்டு டிக்கெட்டு ட்ரெயின் ஓட்டரை விட்டு போய் சொல்கிறதுக்கு ஆகுதுங்களா? அவர் என்ன சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, இந்த டைமுக்கு நீ வந்தீங்கன்னா சரி, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அது ஊர் சீட் தான், யாரும் உட்கார மாட்டாங்க. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுற வரைக்கும் நீ போகலாம், நான் மூவ் பண்ணுறேன்னாக்கா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளை அழைப்புக்கு வர வச்சிட்டாரு, நம்மளும் ரிசர்வேஷன் பண்ணிட்டோம். நான் வரேன் ஆண்டவரே, நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டோம். இப்போ அங்கே போய் என்ன பண்ணோம், அந்த ஊருக்கு போய் சேர்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முயற்சி பண்ணினே இருக்கணும். அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம அந்த ஊருக்கு போகணும். நம்ம சில பேரெல்லாம் ட்ரெயினும் பிடிச்சிடுவாங்க, ஏறிடுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதியில் இறங்கி போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூழ்நிலைகள் மாறும், என்ன வேணால் நடக்கும். ஆனால் பிடிச்ச விஷயத்தில் நம்ம நிலைச்சி நிற்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரமானவர், நிரந்தரமாக இருக்கிறவர் தான் நிரந்தரமானவர். அப்போ நம்ம ட்ரெயினும் புக் பண்ணிட்டோம், ஏறிட்டோம், முடிவு கடைசி வரைக்கும் போகணும் இல்லையா? புரிஞ்சுங்களா? சென்ட்ரலில் ஏன் இறங்குனாங்கனாக்கா, இந்த வேடிக்கை பார்த்துருப்பாங்க, ட்ரெயின் நிற்க வச்சோடனே ஜூஸு சிப்ஸு ஏதோ வாங்கலான்னு சொல்லிட்டு இறங்கியிருப்பாங்க. என்ன ஆயிடுச்சு, அந்த ட்ரெயின் பதிலாக வேறு ட்ரெயினில் ஏறிட்டு இருப்பாங்க. அது ரிவர்ஸ் வந்துருக்கும் பெங்களூருக்கு. இங்கேருந்து போகிற ட்ரெயின் எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கும், ட்ரெயின் ஏறி இருப்பாங்க, ரிவர்ஸ் வந்து இப்படி வந்துருப்பாங்க, அந்த ட்ரெயின் அப்படி போய்ட்டுருக்கும். அப்போ என்ன பிரயோஜனம்? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. நம்ம கிறிஸ்துவன்றதையே மறந்துட்டாக்கா, கிறிஸ்துவோடைய அன்பு நம்மளுக்குள்ள, கிறிஸ்துவோடைய கேரக்டர் நம்மளுக்குள்ளே வராத போயிடுச்சுனாக்கா நம்ம சாட்சியாக இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஒருத்தர் இருக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு, அவருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் சின்ன மனஸ்தாபம். அங்கே ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட போய் கேட்டுருக்குறாங்க, இந்த மாதிரி அவன் சவுந்தா இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான். அவர் என்ன சொல்லிக்கிறாரு, அப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா, அவன் வந்து கரெக்டாக இருக்குவான், உனக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அது சொல்லு, என்ன வேலை மேலே பிரச்சனை இல்லை காசில் பிரச்சனை, என்ன பிரச்சனை, உன்னாலாம் வந்து ஏமாற்ற மாட்டாங்க. அவருக்கு நம்மளுக்கு ஆகுறது இல்லை, அவரு நம்மளுக்கு சொல்லிக்கிறார் சாட்சியாங்க. அவன் கரெக்டாக கொடுக்குவான்ப்பா, நீ சரியாக தான் பண்ணியிருக்க மாட்டேன், எதை காசு நீ வாங்கி மறந்துட்டுருப்ப,
அவன்லாம் யாரையும் காசு ஏமாத்துறவங்க கிடையாது, நீ போய் கேட்பார் போ. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம நடந்துக்கிற விஷயம் நம்மளுக்கு அவன் விரோதியாக இருந்தாலும் நம்மளுடைய கேரக்டர் என்ன பண்ணுவாங்க காட்டணும். நம்ம கரெக்டாக வாழலைனாக்கா நம்மளுக்கு அந்த சாட்சி இல்லாத போயிடும். இந்த உலகத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க வாழ்கிறதுக்கு. அந்த கிறிஸ்துவை போல் வாழ்கிறதுக்கு நம்மளை தான் என்ன பண்ணிக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. எந்த வருஷம் படிச்சுங்க? ரோமர் தான் நான் படிச்சிருந்தேன். இப்படி மத்திய படிங்க, மத்திய 5:13-14. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கணும், இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, தன்னை அழிச்சிக்கின்னு பிறருக்கு சுவையை கொடுக்குது, பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த மாதிரி தான் கிறிஸ்துவோடைய கேரக்டர். கிறிஸ்து ஒரு நாளும் என்ன பண்ணல, அவருக்காக வாழல. அவர் பிறந்தது என்னத்துக்காக? மற்றவங்களுக்காக தான் பிறந்தார், மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்தார், மற்றவங்களுக்காக தான் மறிச்சார். அந்த தேவன் கடைசியில் என்ன பண்ணார், நீ மற்றவங்களுக்காக வாழ்ந்ததுனால அந்த உலக மக்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுவோம், நாமத்தை கேட்டால் வானத்தார் போதலாத்தார் எல்லாரும் என்ன பண்ணோம், இயேசு நாமன்னு சொன்னால் எல்லாரும் என்ன பண்ணோம், முடங்கால் போடணும். தேவன் உயர்த்தினாருங்களா? அப்போ என்னன்னாக்கா நம்மளும் அதே மாதிரி தாங்க. நம்மளுடைய கேரக்டரு மொத்தமாக என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தெரியணும். நம்மளுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவோடைய அன்பு தெரியணும். அது தெரியாத போயிடுச்சுனாக்கா நம்ம இருக்குவோம், பிரயோஜனம் இல்லாத இருக்கும். புரியுதுங்களா? ஒரு வசனம் பண்ணிங்க, ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அதான் என்னன்னாக்கா, இரவு போயிடுச்சு, நம்ம பழைய காலம்லாம் போயிடுச்சு, இப்போ வெளிச்சம் வந்துடுச்சு நம்மளுக்குள்ள. அப்போ அந்த வெளிச்சம் வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், அந்த வெளிச்சத்துக்குரிய மக்களாக நம்ம என்ன பண்ணோம், ஓடி பிரயாசப்படணும். நம்ம இன்னும் இருளுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்தாக்கா நம்மளை என்ன பண்ண மாட்டார், தேவன் பிரகாசிக்க வைக்க மாட்டாருங்க. அப்போ நம்ம பிரகாசிக்கணும், நம்மளுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நம்ம கொண்டு வரணும். இன்னொரு வருஷம் படிங்க, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அதாங்க, இப்போ நம்ம யாரை பின்பற்றுறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணுக்கா நம்ம ஜீவ ஒளியை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். நம்ம அப்போ நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம பேச்செல்லாம் எப்படி இருக்கணுங்க, இயேசு கிறிஸ்துவை போல் வெளிச்சமாக இருக்கணும். இருளில் நடக்காத நம்ம என்ன இருக்கணும், வெளிச்சத்தின் மக்களாக இருக்கணும், ஜீவத்தின் மக்களாக இருக்கணும். ஜீவ ஒளி நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போனா உயிரோடு இருக்கிற தேவன் நம்மளுக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுறாரு. நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கணுங்க, அவரை போல் இருக்கணுன்றதை நம்ம பார்க்குறோங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அதாங்க, பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே வந்துச்சுனாக்கா நம்ம என்ன ஆகிடுறோம்னா ஃபுல்லாக பலம் பெற்று அவருக்கு என்ன பண்ணுறோம், ஃபுல் சாட்சி கொடுத்துட்றாங்க. பரிசுத்தாவியோடைய விஷயம் என்னன்னாக்கா, அதை நம்ம தியானிச்சுக்கினே நம்ம இது பண்ணியிருந்தால் அந்த பரிசுத்தாவி கண்டினியூவாக நம்மகிட்ட நிலச்சி நிற்கும். நம்ம இது பண்ணிட்டாக்கா, அசிட்ட பண்ணிட்டாக்கா அது என்ன ஆகிடுங்க, நம்மளை விட்டு வெளியே போயிடும். அதை பிடிச்சிக்கொள்றதும் பிடிச்சிக்கொள்ளாத இருக்கிறதும் நம்ம கையில் தாங்க இருக்குது. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாங்க, என்னன்னாக்கா இப்போ நம்மளுக்காக தேவன் இயேசு என்ன சொல்லிட்டாருங்க, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுறேன், நான் வந்து உங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி போயிட்டார், சொன்ன மாதிரி வருவார். புரியுதுங்களா? அப்போ இன்றைக்கி நம்மளோட சிந்தனையில் என்ன இருக்கணும்னாக்கா, நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணோம், எதிர்நோக்கி காத்துன்னு இருக்கணும். எப்போ நம்மளுடைய ஆண்டவர் வருவார், எப்போ நம்மளை கூட்டின்னு போவார் அப்படின்ட்டு. அவர்கிட்ட பிடிக்காத விஷயங்கள் சில இருக்குதுங்க.
அவருக்கு பிடிக்காத விஷயம். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா அவர் எதுவுமே என்றைக்குமே அவர் பொய் பேச மாட்டார், என்றைக்குமே நடக்காதது சொல்ல மாட்டார், நடக்க போகிறது தான் என்ன பண்ணுவார் சொல்லுவார். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அவருக்கு ஏற்ற சிஷ்யராக இருக்கணும் அப்படின்னாக்கா சில பொய்களை என்ன பண்ணணும், எடுத்து போடணும், சில காரியங்களை நம்ம மாற்றணும். அவர் சொல்கிறாரு, ஒரு வசனத்தில் வருது, ஒரு பாவமும் அறியாத பரிசுத்த கணனாக இருக்கிறார், சுத்த கணனாக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? இது வாயை தந்தால் பொய் தான். அப்போ அவர் கூட போய் மேட்ச் ஆக முடியுமா? அப்போ நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கணும். எப்படி காத்துட்டு இருக்க முடியும்? பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மளை கூப்பிடுவார். நம்ம பரிசுத்தம் இல்லாத அசுத்தமாக இருந்தால் நம்மளை எப்படி கூட்டின்னு போவார் அவர்? அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் யோசித்து பார்க்கணும். இதே இப்போது பாருங்கள், இப்போ நம்ம ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிரில் நிற்கிறார், நான் அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற நினப்பில் நம்ம பேசினாக்கா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம். புரிஞ்சுங்களா? அந்த நினப்பு இல்லாத பேசினாக்கா இயேசு கிறிஸ்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் நம்ம இதெல்லாம் நம்மளுடைய கண்களை மூடிட்டுருக்குன்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பரிசுத்த ஆசாரிப்பு கூட்டத்தில் நம்மளை கட்டின்னு வராங்க ஒரு கல். புரியுதுங்களா? இப்போ இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கம்மியானாலும் ஒரு 5000 கல் தேவைப்பட்டுருக்கு. புரியுதுங்களா? அவ்வளோ கல் வந்தால் தான் கட்ட முடியும் இந்த பில்டிங்கு. இந்த 5000 கல் ஒரு கல் நல்லா இருக்கும், ஒரு கல் கோலையாக இருக்கும், ஒரு கல் உடஞ்சிருக்கும், எல்லாத்தையும் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. சென்டரில் மரங்க போட்டிருப்பாங்க இந்த சீலிங்கெல்லாம் பூசுறதுக்கு. அந்த மரம்லாம் எடுத்த பிறகு அந்த சின்ன சின்ன கல்லுங்க கூட ரொம்ப யூஸ் ஆகுது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி நம்மளும் தேவனுடைய மாளிகையை கட்டுறதுக்கு நம்மளும் ஒரு சின்ன சின்ன கல்லுங்க தான். கரெக்டாக அந்த கல் யூஸ் ஆகலைன்னாக்கா, கரெக்டான சைஸுக்கு அது வரலன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, மேஸ்திரி தூக்கி போட்டுருவாங்க, அந்த இடத்துக்கு வேறு கல்லை வச்சுடுவாங்க. அப்போ இன்றைக்கி என்னன்னாக்கா நம்மளை ஒரு பரம அழிப்புக்கு அடிச்சிருக்கிறார் தேவன், நம்மளை ஒரு பரிசுத்தம் ஆகியிருக்கிறாரு, நம்ம பரிசுத்த ஒரு ஜனன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சிந்தனையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாக்கா நம்ம வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்குன்றது பார்க்குறோங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் படிங்க, 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே யாருன்றாருங்க, மற்றவங்களை சொல்கிறாரா? இங்கே தான் இந்த வசனத்தை யார் படிச்சுன்னுக்கிறாங்க, யார் கேட்டுனுக்கிறாங்க, அவங்களுக்கு தான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சொந்த ஜனமாயிட்டீங்க, ராஜரீகமான ஆசாரிப்பு கூட்டமாயிட்டீங்க. நீங்கள் ஆசாரிப்பு கூட்டம்னா நம்மள ஒரு போதகர மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. ஒரு பெரிய உயர்ந்த ஜாதியாக நம்மளை வச்சு பேசுகிறாரு. அப்போ நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னாக்கா, நான் அதே மாதிரி தான் இருக்கணும். நம்மளுடைய கேரக்டர், நம்மளோட பேச்சு, நம்மளுடைய நடைகள் எல்லாம் மேல் நோக்கி இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், உத்தமனாக நம்ம நிற்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மினிஸ்டர் வராருனாக்கா அங்கே ஒரு கூட்டம் ஒரு 1000 பேர் நிற்குவாங்க. 1000 பேர்ட்டையும் போய் பேசிட்டு வராரு. முக்கியமான யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், அவங்க கொடுக்குறது வாங்கி போயிடுவார், மாலைகளை வாங்கி போட்டு போயிடுவார். அந்த மாதிரி நம்ம அவருக்கு காத்துட்டுருக்கிற மக்கள் எப்படி இருக்கணுங்க, அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவரை மீட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அவரை மீட் பண்ண முடியாதுன்றது பார்க்குறோம். அப்படிங்க இன்னொரு வசனம், வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாகி இருப்பதாக. ஆமென்.
பாவத்தில் விழுந்துக்கிற இந்த நம்மளை எடுத்து என்ன பண்ணுறாரு? எல்லாரும் தண்ணியால் கழுவுவாங்க. அவருடைய ரத்தத்தினாலே கழுவிட்டார். நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி அவரை சொந்த ஜனமாக்கின்னு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்மளை அழைச்சவர் எப்பேற்பட்டவர்ன்றதை நம்ம இன்னும் சிந்தித்து கொண்டு அதன்படி நம்ம என்ன பண்ணோம்? ஓடணும். நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்ம அதன்படி வாழ்ந்தாக்கா தான் நம்ம அவருடைய சிஷ்யராக இருக்க முடியும். அழைச்சிட்டாரா? நம்மளை பரிசுத்தம் ஆக்கிட்டாரா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளை பரிசுத்தம் பண்ணியாச்சு. நம்மளை பரிசுத்தம் பண்ணியிருந்த நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் அந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மளோட பேசுகிறாரு. இன்னொரு வசனம் படிங்க, ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷருக்கு முன்னாடி, வெறும் கிறிஸ்துவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா மனுஷனுக்கு முன்னாடியும் என்ன பண்ணுங்க? யோக்கியமானதை செய்யுங்க. அப்போ என்ன பண்ணாக்கா, நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் யோக்கியனா, என் மேலே ஏதாவது குறை சொல்கிறான்னு பார்க்கலான்ட்டு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி இருக்கணும். பண்ணுறதெல்லாம் பாவத்தை பண்ணிவிட்டு யோக்கியம் மாதிரி ஆக்டிங் பண்ணாக்கா ஒரு நாள் என்ன ஆகிடுங்க? வெளியரங்கமாக தெரிஞ்சிடுங்க. புரியுதுங்களா? நம்ம இந்த உலக மக்களை நம்ம என்ன பண்ணலாம்? ஏமாற்றிடலாம். அந்த உலகத்தையே படைத்து தேவனை என்ன பண்ண முடியாது? ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு வருங்க? வெளியரங்கமாக காமிச்சிட்டு வருங்க. இன்னொரு வசனம் படிங்க, 1 தெசலோனிக்கர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அதுதாங்க அங்கே என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய கேரக்டரை மாற்றுன்றா சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு யாராவது தீமை செஞ்சிட்டாங்களா, மறுபடியும் என்ன பண்ணிடாதீங்க? தீமைக்கு தீமை செய்யாதீங்க, அவங்களுக்கு நன்மையை செய்யுங்க. நம்மளுடைய சிந்தனைகளை காட்டுங்க. ஒரு நம்ம மாஸ்லமணி பதர் தான் ஒரு வசனம் ஒன்று கேட்டேன். அப்போ அவர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு பெரியவர் போயினே இருப்பாரான் டெய்லி காத்தலை. ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க? டெய்லி அந்த அவர் மேலே வந்து குப்பை கொட்டினே இருக்குவாங்க. குப்பை கொட்ட அவர் பார்த்துட்டு சண்டை எதுவுமே பேசாத போயினே இருக்குவார். டெய்லி வருவான், அப்படி போவாராம். டெய்லி அங்கேருந்து குப்பைக்கு தலைமையில் போட்டுருவாங்க. அவர் என்ன பார்த்தாலே தட்டிங் பண்ணி போயிடுவார். இதே மாதிரி ரொம்ப நாள் நடந்துனே இருந்துச்சு. இந்த அம்மாக்கும் ஒரு இது, டெய்லி நம்ம வீட்டு வாசல் எதுக்கு வராங்க போகிறாங்க அப்படின்ட்டு டெய்லி இப்படி குப்பை கொட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் பார்த்தா குப்பை கொட்டலையான். ஒரு நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆச்சு, குப்பை தலைமையில் வந்து வீழ. என்ன இது குப்பை வந்து தலைமையில் வீயாதக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். போயிட்டு என்னம்மா ஆச்சு? ஏன்னா பார்த்தா உடம்பு சரியில்லாத படுத்துட்டு இருக்கிறேன். ஐயா வாங்க ஐயா உக்காருங்க ஐயா அப்படின்னா. அப்போ அவர் சொல்கிறாங்களா, அம்மா இல்லை நான் டெய்லி போவேன், நீ குப்பை கொட்டுவேன், 2-3 நாளில் குப்பை கொட்டலையே, அதான் என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தேன். ஐயா என்னை மன்னிச்சிடுங்க சாமி, நீங்கள் அந்த சைடெல்லாம் சுற்றின்னு போகிறத விட்டு என் வீட்டு தெருவில் போகிறதுனால உங்களை நான் என்ன பண்ணுவேன்? டெய்லி உங்கள் தலைமையில் குப்பை போடுவேன், நீங்கள் சைடில் வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் என் சொந்த ஜாதி ஜனமே வரல என்னை பார்க்குறதுக்கு. என் குப்பை கொட்டணும் நீங்கள் வந்து என்னை பார்க்குறீங்களா ஐயா? நீங்கள் மனுஷனே இல்லையா, நீங்கள் வந்து கடவுளுக்கு சமம்யா. ஆமாம்மா, எல்லா மனுஷருக்குள்ளேயும் என்ன இருக்கிறாரு? கடவுள் இருக்கிறாருமா. அந்த கடவுள் குணத்தை நீ பார்க்கணுன்றதுக்கோசம் தான்மா இத்தனை நாள் என்ன நடக்க வச்சார், உன்னை பார்க்க வச்சார். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் நான் செக் பண்ணுறேன் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்ட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. இதான் அவர் சொன்ன ஒரு கதை இது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ அவங்க அந்த அம்மா தீமை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இவரும் தீமை செஞ்சுருந்தாருனாக்கா கோபத்தில் 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பை காமிச்சிருக்க முடியாது. அப்போ பொறுமையாக இருந்தாரா? தேவனுடைய அன்பை காமிச்சாரா? நம்மளுக்கும் அதே மாதிரி தாங்க. சில நேரத்தில் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நம்ம விழுந்து போகிற மாதிரி ஆகிடுங்க. ஆனால் தேவன் கைவிட மாட்டார். புரியுதுங்களா? நம்மளை வழி நடத்துகிறவர் அவர். அப்படின்னா என்னன்னாக்கா, கிறிஸ்துக்குள்ள அன்பை நம்ம காமிச்சிக்கினே இருந்தாக்கா ஒரு நாள் என்ன ஆகிடுவாங்க? அவங்க மாறிடுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து யாராவது ஜனங்கள்கிட்ட சொன்னாரா, நீங்கள் வந்து பாவிங்க, நான் உங்களை வந்து நேசிக்க மாட்டேன்னு சொன்னாரா? நான் உங்ககிட்ட வரமாட்டேன், உங்களை தொட மாட்டேன்னு சொன்னாரா? எல்லார்ட்டையும் என்ன பண்ணாருங்க? எல்லார்ட்டையும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போன இடம் எல்லாமே இயேசு போல தான் மாறினாங்க. இயேசு எங்கேயுமே மாறிடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இயேசுவோடைய அன்பு, இயேசுவோடைய கீழ்ப்படிதல் என்ன ஆயிடுச்சுங்க? தேவனுடைய நாம மகிமையடின்படி செஞ்சிடுச்சுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய மக்களாக இருக்கிற நம்போ, சிஷ்யராக இருக்கிற நம்போ
அந்த குரு சிஷ்யன் சொன்னோம் பார்த்தீங்களா, இயேசு தான் நம்மளுக்கு குரு, நம்ம தான் என்னவா இருக்கிறோம், அவருக்கு சிஷ்யராக இருக்கிறோம். இப்போ நம்ம அவரோட சிஷ்யராக இருக்கிறோம் அப்படின்னாக்கா குரு சொல்கிற மாதிரி நம்ம கேட்கணும், குரு சொல்கிற மாதிரி நம்ம நடக்கணும். அப்போ தான் குரு சிஷ்யன்ட்டு நம்மளுக்கு அவருக்கு பேர். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த சிஷ்யரங்க இருக்கிறாங்க இல்லையா, இப்போ எல்லாரும் நம்மளாம் சிஷ்யராக இருக்கிறோம். நம்மளுக்கு குரு இயேசு கிறிஸ்தா இருக்கிறார். அவர் என்ன சொன்னாருங்க அந்த வசனத்தில் படிங்கண்ணா? அது பிலிப்பு 2:5. அது 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ என்ன இருந்துச்சு? கிறிஸ்துக்குள்ள சிந்தனை, தேவன் என்ன சொன்னாரோ அதே சிந்தனை தான் அவருக்குள்ளே இருந்துச்சு. கிறிஸ்து யாரோடைய இருக்கும்? தேவனோடைய இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே தேவனுக்குள்ளே போகணுன்னாக்கா நம்மளுக்கு வழிகாட்டியாக யார் இருக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து. நம்ம குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம நடந்தாக்கா நம்ம அவருக்கு ஏற்ற சிஷ்யனாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்வோன்னு பார்க்குறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க. பொறுமையாக கேட்ட யாவருக்கும் நன்றிங்க.